ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிற டைனிங் யூனிட்டை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா பொருளையும் யூஸ் பண்ணாதனால அப்படியே தான் இருக்குது க்ளீனாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல நேரம், க்ளீன் பண்ணியாச்சு. அந்த டைனிங் யூனிட்லேருந்து பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்து வைக்கும்போது நிறைய விஷயங்கள் தோணுச்சு. சரி, அதையே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிற சாமானங்களை எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ பொருள் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற ஒரு 10% மட்டும்தான் நான் வாங்கினது. மிச்சம் எல்லாம் எனக்கு கிஃப்டாக வந்தது தான். ஸோ கிஃப்டாக வந்த பொருளை நான் தூக்கி வீசவும் முடியாது, அது ஏதோ ஒரு இடத்துல வச்சுதான் ஆகணும். அதுக்காகவே பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கேன். அதுவுமே கொஞ்ச நாள் தான் நம்ம பாதுகாக்க முடியும். மறுபடியும் புதுசா சாமானங்க வரும்போது ஏற்கனவே இருக்கிற சாமானத்தை நம்மளை விட இன்னும் யாருக்காச்சும் அது யூஸ் ஆகும் அப்படின்னா அதையே அவங்களுக்கு இமீடியட்டா கொடுத்துருவேன். இந்த பிளேட்ஸ் தான் அதுக்கு ப்ரூஃப். ஏன்னா இத்தனை பிளேட்ஸ் ஒருத்தர் வீட்டில் தேவையில்லை, அத்தனை பிளேட்ஸ் அங்கே இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டுக்காரங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது வழியில சேர்ந்ததா தான் இருக்கும். இந்த வீடியோவே கிஃப்டை பத்தினது தான். இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலும் கிஃப்ட் பண்ணுவோம். சில வீடுகளில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம திரும்பும் போது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுக்கறதும் உண்டு. இப்போ குழந்தைக்கு பர்த்டேக்கு போனா கூட அங்கிருந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வருது நிறைய வீட்டுக்கு. அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது முதல்ல பட்ஜெட்டை பார்ப்போம். அந்த பட்ஜெட்டு கிடக்கிற மாதிரி பொருள் எது இருக்கு அப்படின்னு தேடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டுல எது இல்லையோ அதை பார்த்து கொடுக்கறது பெஸ்ட். அப்புறம் நம்ம சூஸ் பண்ற பொருள் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதையும் யோசிச்சு தான் நம்ம வாங்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் வாங்க போகும்போதே கடமைக்கு அவங்க யூஸ் பண்ணா என்ன, பண்ணல என்ன ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால கொடுத்து நம்ம கிஃப்ட் அவங்க வீட்டுல தேவையில்லாம ஒரு இடத்த ஆக்குபை பண்ணாம இருக்கிறதே ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. இனி அடுத்து வர வீடியோ கிளிப்பிங்ஸ்ல எல்லாம் சில ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் எனக்கு வந்ததை காமிக்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இனி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா எல்லார் வீட்லயுமே ஓவர் கிரௌட் ஆயிருச்சு இந்த சாமானங்க. ஏன்னா இது பெருசா யூசேஜும் கிடையாது. இந்த ஜெர்மன் சில்வர்ல இருக்கிற பிளேட்ஸ் தான். இதுல டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்த பிளேட்ஸ். பாத்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகி எதர் இதை நம்ம கிச்சன்ல சமைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது, இல்ல பூஜைக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. என்ன கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா பாக்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கூட போட்டு வைக்க யூஸ் ஆகாது. இது ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸ். இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஷேப்ல, அது இங்க பூஜைகளுக்கு போகும்போது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் சொல்லிட்டு 5 வீட்டுக்கு பூஜைக்கு போறோம் அப்படின்னா 2 வீட்டுல கட்டாயமா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்கும். இவ்வளவு பொருளை வச்சு ஒரு வீட்டுல என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயமா கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் அப்படிதான் ஆயிடுச்சு. இதை எனக்கு கீழே போட்டா என்விரான்மெண்ட்டுக்கு கேடுன்னு நினைச்சு கூட நான் போடாம இருக்கு இன்னும் வெளியே. அதுக்கு பதிலா இந்த வுட்டன் ட்ரே கூட ட்ரை பண்ணலாம். இது கூட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு எங்க வீட்டுல. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுது. டைனிங் டேபிள்ல வச்சுக்கலாம், பூஜைக்கு யூஸ் பண்ணலாம், சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்படி மல்டிபிள் பர்பஸ்ல நிறைய வருஷங்களுக்கும் யூஸ் ஆகிறதுனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு இந்த ப்ராடக்ட். அந்த பிளேட்ஸுக்கும் இந்த பிளேட்ஸுக்கும் பட்ஜெட் அதிகமா தான் இருக்கும். ஆனா தாம்பூலம் கொடுக்கும் போது ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளேட்ஸை கொஞ்சம் இனி அவாய்ட் பண்ணிடுறது எல்லாத்துக்குமே நல்லதுதான். இந்த கேசரோல், டின்னர் செட்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி என்னோட கல்யாணத்துக்கும் இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கும் கிஃப்டா வந்த ஐட்டம்ஸ் தான். முதல்ல எல்லாம் என்னோட கசின்ஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு அதிகமா வந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு. அப்பெல்லாம் இது ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ குழந்தைங்க எல்லாம் பெருசாகும் போது அவங்களே எல்லாம் ஹையர் கிரேட்ஸ் போயிட்டாங்க, டியூஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸ் கூட யார் வீட்லயும் யாரும் ஃப்ரீயா இல்ல. மேக்ஸிமம் நாங்க மீட் பண்றதே பாத்தீங்கன்னா ஊருக்கு போய் அங்கே எல்லாரும் மீட் பண்ணிக்கிறது தான். இங்க மீட் பண்றதே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட யூசேஜுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு வீட்டுல இப்போ. ஆனா அந்த ஏதாவது ஒரு நாள் தேவைப்படலன்னு சொல்லிட்டு இது எல்லாம் பத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்க வேண்டியதா இருக்கு. சில பொருள் எல்லாம் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்து வாங்கியிருப்பாங்க. அதுக்காகவே அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியதா இருக்கும். இந்த டப்பர்வேர் பாக்ஸஸ் எல்லாம் குழந்தைங்க யாராலும் நம்ம வீட்டுக்கு வரும்போது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுத்து விடுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருப்பேன் ஸ்டாக்ல. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது எவர் கிரீன். குழந்தைகளுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. ஆனா கொஞ்சம் குவாலிட்டியானது கொடுக்கும்போது நிறைய வருஷங்கள் அவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே இதை கொஞ்சம் ஸ்டாக்ல நான் வச்சிட்டு இருப்பேன். அடுத்து ஒரு லோட் ஆஃப் டிஃபன் பாக்ஸே வீட்டில் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வளைகாப்புக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா வந்தது. அதுவும் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல. இப்பெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் கப் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் கிச்சன்லயாச்சும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக்ல நிறைய இருந்ததா அப்பப்ப நான் கொடுத்து வெளியே போயிருச்சு. இதெல்லாம் ரீசெண்டா வந்த பொருட்கள், அதனால அப்படியே இருக்கு. நாங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாது இமீடியட்டா அன்னைக்கு. ஆனாலும் அம்மாவோ மாமியாரோ எல்லாம் போகும்போது எனக்கும் சேர்த்து அவங்க கிட்ட இந்த பொருள் எல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க. க்ளோஸ் சர்க்கிள் தான் கூப்பிடுவாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படிங்கறதுனால நிச்சயமா நாங்கெல்லாம் அந்த கவுண்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துருது. ரீசெண்டா நடந்த வளைகாப்புல இந்த டிஃபன் பாக்ஸை தாண்டி ஒரு பிரியாணி பாட் ஆட் ஆயிருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லார் கிச்சன்லயுமே யூஸ் ஆகிற பொருள் தான். கொஞ்சம் ஸ்டீம் வெளியே போகிற மாதிரி சின்ன ஹோல்ஸும் வேற இருந்ததுனால ஓகே இது எல்லார் வீட்லயும் யூஸ் ஆகுன்னு யோசிச்சு வாங்கியிருக்காங்க. மேபி டிஃபன் பாக்ஸஸை விட இந்த பிரியாணி பாட் விலை அதிகமா தான் இருக்கும். கொஞ்சம் பணம் அதிகமா போனாலும் பரவாயில்ல, கிஃப்ட் யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக யோசிச்சு வாங்கியிருக்காங்க. இது ஸ்ப்ரவுட்ஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஹோல்ஸ் இருக்கிறதுனால. இந்த சர்விங் வெசல் செட் ஆஃப் 3 இது என் கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்தது. ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் ஆகிற கிஃப்ட் சொல்லலாம். அது எஸ்பெஷலி பிரசாதங்கள்லாம் பண்ற அன்னைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருக்கிறதுனால நமக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அந்த யூசேஜுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. இந்த பிளேட்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த 10-12 வருஷங்கள்ல எங்களுக்கு பத்திரிக்கை மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா
பத்திரிக்கையை ஒரு பிளேட்ல வச்சு கொடுப்பாங்க. அந்த பிளேட்டும் நமக்கே தான், ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி சேர்ந்த பிளேட்ஸ் தான் இது. ஒருத்தங்க மட்டும் ரீசெண்டா பத்திரிக்கை கொடுக்கும்போது ஒரு நீட்டான ட்ரேவா கொடுத்துட்டு போயிட்டாங்க டிஃப்ரெண்டா. மோஸ்ட்லி இப்போ பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்ல கும்பாபிஷேகத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா. நாங்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம், எங்களை இன்வைட் பண்றக்கே கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அப்படி வர்றவங்க கொடுத்து இவ்வளவு பிளேட்ஸ் இருக்கு அப்படின்னா ஊர்ல இருக்கிற வீடுகள்ல எல்லாம் எவ்வளவு பிளேட்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறக்கே பயமா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் மாமியார் வீட்டுல போய் எல்லாம் கிளீன் பண்ணும்போது பார்த்துட்டு நான் சொன்னேன், அத்தமா இனிமேல் பிளேட் வச்சு யாராவது பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த பிளேட்டை முடிஞ்ச அளவுக்கு அப்பப்ப யாருக்காச்சும் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இப்படி உள்ள வச்சிருக்காதீங்க. ஏன்னா 2 சாக்கு பை ஃபுல்லா பிளேட்ஸ் இருக்கு நம்ம வீட்டுல, இதை வச்சு என்ன பண்ண போறோன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நிச்சயமா அதெல்லாம் ஒரு டொனேஷனுக்கு தான் போக போகுது. இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லார் வீடுகள்லயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிய சில ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் யூஸ் ஆகக்கூடிய பொருளும் கூட. டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ்ல ஃபிட் ஆகக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது என்னைக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க பிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபிளாஸ்க், ஹாட் பேக், அப்புறம் இந்த ஜூட் பேக்ஸ் இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ்ல அவைலபிள் இருக்கு. அது பட்ஜெட் வந்து சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் எல்லா ரேஞ்ச்லயும் அவைலபிள் இருக்கு. இந்த மல்டிபர்பஸ் ட்ரே எல்லா இடத்துலயும் வீட்டுல யூஸ் ஆகும். அதனால கட்டாயமா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இந்த கிளாஸ் ஜூஸ் பாட்டில் நிறைய வீட்டுல வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு. எங்க வீட்டுல எனக்கு யூஸ் ஆகலையான்னு தெரியல, பெரிய யூசேஜ் எதுவும் கிடையாது. என்ன குழந்தைங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு டேஞ்சரான ப்ராடக்ட் தான். இந்த இன்சுலேட்டட் டிஃபன் பாக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம். ஆக்சுவலா அட்லீஸ்ட் 1 year ஆவது குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும், ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுத்து விடுறக்கு. அப்புறம் இந்த மல்டிபர்பஸ் பாக்ஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கோலப்பொடி போட்டு வைக்கிறதுக்கு, இல்ல மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே இது கொஞ்சம் யூஸ் ஆகும். ஈவன் நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல சேஃப்டி பின், சாரி பின், இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்குமே இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் ஆகும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல ஆஃபீஸ் பர்பஸ்க்கோ கிஃப்டா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் வித் கணேஷா ரொம்பவே யூனிக்கா அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் பிளாஸ்டிக்கை தாண்டி எல்லாரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போயாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். மோஸ்ட்லி இப்போ வந்து கிரகப்பிரவேசங்களுக்கு இல்ல பூஜைகளுக்கு போகும்போது இந்த மாதிரி கணேஷா, இந்த மாதிரி ஷோ பீஸ் இருக்கிற கணேஷா இதெல்லாம் கிஃப்ட் பண்றாங்க. இதெல்லாம் அட்லீஸ்ட் வந்து பூஜா ரூம்லயும் வச்சுக்கலாம், எதர் ஷோ பீஸாவும் வச்சுக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி கிஃப்ட் பண்றதை விட கொஞ்சம் யூனிக்கா ஏதாவது ஷோ பீசஸ் கிடைச்சு கிஃப்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் வீட்லயே அதை வந்து கட்டாயமா சேஃபா பாத்துக்குவாங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கும் போது ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, கல்யாண பத்திரிக்கை. அந்த கல்யாண பத்திரிக்கையோட ஒன்னா இந்த தடவை ட்ரை ஃப்ரூட்ஸா கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் கிஃப்ட் ஐட்டம்ஸ். இது கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம் நினைக்கிறேன். எல்லாரும் வீட்லயும் சாப்பிட்டு அப்பவே காலி பண்ணிடுவாங்க. முதல்ல எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரும்போது தான் வந்து தாம்பூலம் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பத்திரிக்கை வைக்கும் போதே வந்து கிஃப்ட கொடுத்துட்றாங்க. ஒரு விஷயம் கவுண்டிங் ஈஸியா இருக்கும், ரெண்டாவது கல்யாணத்தன்னைக்கு பிஸியில ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் கொடுக்காம அப்படின்னு சொல்லி மிஸ் ஆகாம இருக்கும் இல்லையா, அதனாலையும் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கீழே லிஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல. சோ தட் யாருக்காச்சும் தேவைப்படும் போது இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானதா பார்த்து வாங்கி கொடுத்துட்டோம். இந்த தடவை ஆர்கனைஸ் பண்ணும்போது வெர்டிகல் ஸ்பேஸை வந்து நிறைய யூஸ் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்டாண்ட் வச்சு மேலையும் கீழையும் செக்ரிகேட் பண்ணி வச்சதுனால மேல இருக்கிற ஸ்பேஸை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா திங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு, இருக்கிற இடத்துல தான் வச்சாகணும். இதுக்கு வேண்டி கபோர்டு எல்லாம் புதுசா வாங்கவோ செய்யவோ முடியாது. சோ உள்ள இடத்துல ஓரளவுக்கு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல பிரணவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டே அப்படின்னா நான் போய் கிஃப்ட் வாங்குற வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். டைரக்டா அவங்க அம்மா அவங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கூப்பனை அனுப்பி வச்சிருவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ, பசங்களுக்கு தேவையானது புக்ஸோ கிஃப்ட் ஆர்டிகல்ஸோ எது வேணுமோ அவங்க வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சாய்ஸ்ல வாங்கி அதை அவங்க வேஸ்ட் பண்றதை விட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சாய்ஸ்க்கு அவங்களே வாங்கிக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு தான். க்ளோஸ் சர்க்கிள் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் கோல்டு எல்லாம் கிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு சமயம். முதல்ல எல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு காயின் இல்லைன்னா கோல்டு ஷாப்போட ஒரு கிஃப்ட் கார்டு அதோட வேலையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த செலக்ஷன் பண்ற டைம் நமக்கும் மிச்சம். நம்ம வாங்குறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அதை வந்து உறுத்தலாவே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க காலம் பூரா. அதுக்கு பதிலா திஸ் இஸ் ஒன் வே பெட்டர்னு சொல்லிட்டு கார்டோட நிறுத்திக்கிறது. இன்னுமே என் கூட ஃபேமிலிஸ் க்ளோஸா இருக்கிறவங்க அப்படின்னா ஓப்பனாவே சொல்லிடுவேன், உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அந்த ப்ராடக்டோட லிங்க் எனக்கு அனுப்பி வைங்க, நான் அதை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவையில்லாம நமக்கு பிடிச்ச ஒண்ணு அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு வாங்கி கொடுக்கறத விட அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு. நான் இப்ப எந்த கிஃப்ட் சூஸ் பண்ணலாம் எது சூஸ் பண்ண வேண்டாம்னு பேசிட்டு இருக்கு இதே நேரத்துல எங்க ஊர்ல ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே முய் ஆறது கிஃப்ட் எதுவுமே வாங்குறதும் இல்ல கொடுக்கறதும் இல்லைன்னு வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அடையாளத்துக்கு 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் மட்டும் முய் எழுதுவாங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவா எக்ஸஸ் பணம் வைக்கிறது, பெரிய கிஃப்ட்ஸ் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த பணம் கூட அவங்க வாங்க மாட்டாங்க.
அதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிசின்னு தான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கு தோணும், இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம நம்ம சொசைட்டில இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு, வசதி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி வச்சிருவாங்க. திரும்ப செய்யும் போது திருப்பி கொடுக்கறவங்களுக்கு அந்த டைம்ல அந்த வசதி இல்லை அப்படிங்கும் போது கடனை வாங்கியாவது அந்த கிஃப்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சொசைட்டியோட ப்ரெஷர்ல தேவையில்லாம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லயும் நிறைய பேர் சிக்கிறது உண்டு. சொசைட்டி ப்ரெஷர்னு சொல்றது பெரிய வார்த்தை. ஃபேமிலி ப்ரெஷர்னே ஒன்று இருக்கு. ஓன் கசின் சிஸ்டர்ஸ்குள்ளேயே வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமாக வைக்கணும், நான் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல பக்கத்துல யாராலும் ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, அவங்கனால செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு தேவையில்லாம அவங்களோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது. இதையெல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டாப் பண்ண முடியுமா இந்த சொசைட்டிலன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் என்னால செய்ய முடியும். இதை தாண்டி கடன் வாங்கி எல்லாம் வந்து நான் ஒரு கிஃப்ட் எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான ஒரு எண்ணத்துல நம்ம இருந்தா போதும். அட்லீஸ்ட் நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம். இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல விரைவில் சந்திப்போம். Until then, bye bye.